மனித வாழ்க்கையின் தொடக்கம் பூமியிலா அல்ல விண்வெளியிலா என்ற தலைப்பின் கீழ் தான் இன்றைய ஒட்டுமொத்த காணொளி இருக்கப் போகின்றது. நமது வலையொலிக்கு நீங்கள் வருவது புதியதென்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பிரபஞ்சம் எப்போதும் மனிதர்களை வியப்பில் ஆழ்த்தி கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை எங்கே தொடங்கியது என்ற கேள்வி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித மனதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இப்போது அந்த கேள்விக்கு ஒரு புதிய திருப்பத்தை அளிக்கும் வகையில் விஞ்ஞானிகள் உலகை அதிர வைக்க ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை வெளியாக்கியுள்ளனர். முதன்முறையாக டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவின் அடிப்படை கட்டமைப்புகளான 5 நியூக்ளியோ பேஸ்கள் அனைத்தும் விண்கற்களில் கண்டறியப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். இது மனித வாழ்க்கையின் தோற்றம் குறித்த நாம் இதுவரை நம்பிய கருத்துக்களை மறுபரிசீலனை செய்ய வைக்கிறது. நியூக்ளியோ பேஸ்கள் என்றால் என்ன? மனித உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் நமது உடல் அமைப்பு, நிறம், கண் வடிவம் முதல் நோய் எதிர்ப்பு சக்தி வரை அனைத்தையும் நிர்ணயிக்கும் தகவல்கள் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ உருவாக 5 முக்கியமான வேதியியல் கூறுகள் தேவை. 1 அடெனின், குவானின், சைட்டோசின், தைமினின், 5வதாக யுராசில் போன்ற 5 நியூக்ளியோ பேஸ்கள் வாழ்க்கையின் அடிப்படை எழுத்துக்கள் என்று சொல்லலாம். விண்கற்களில் இந்த கூறுகள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டன? நாம் வாழ்கின்ற இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாம் நம்மை பற்றின விடயத்தை விண்வெளியில் கண்டறிந்தால் எப்படி இருக்கும்? அதை குறித்தான ஆராய்ச்சி தான் இது முழுமையாக இருக்கப் போகின்றது. அதை தான் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கென்டக்கி மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் கிடைத்த விண்கல் துண்டுகள் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் மிக நுணுக்கமான அல்ட்ரா சென்சிட்டிவ் பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. இதன் மூலம் மிகச்சிறிய அளவில் உள்ள வேதியியல் கூறுகளை துல்லியமாக கண்டறிய முடிந்தது. இந்த ஆய்வின் முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தது. கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான அம்சங்கள் என்னவென்றால், இந்த விண்கற்கள் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, 5 நியூக்ளியோ பேஸ்கள், அமினோ அமிலங்கள், நியூக்ளியோ பேஸ் ஐசோமோர்கள் ஆகியவை கண்டறியப்பட்டன. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த வேதியியல் கூறுகள் விண்கற்கள் விழுந்த இடத்தின் அருகிலுள்ள மண்ணில் எங்குமே இல்லை. இதன் பொருள் என்ன? இந்த மூலக்கூறுகள் பூமியில் உருவானவை அல்ல, அவை விண்வெளியிலிருந்து வந்தவை. சைட்டோசின், தைமின் ஏன் இது பெரிய விஷயமாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது? முந்தைய காலங்களில் அடெனின், குவானின், யுரேசில் போன்ற சில மூலக்கூறுகள் மட்டும்தான் விண்கற்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. ஆனால் சைட்டோசின் மற்றும் தைமின், டிஎன்ஏவின் மிக முக்கியமான கூறுகள் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. இப்போது முதல் முறையாக இந்த 2 நியூக்ளியோபேஸ்களும் விண்கற்களில் கண்டறியப்பட்டுள்ளன. இதன் மூலமாக டிஎன்ஏ உருவாக தேவையான அனைத்து கூறுகளும் விண்வெளியில் இருந்துள்ளன. வாழ்க்கையின் ப்ளூ பிரிண்ட் முழுமையாக அங்கே இருந்திருக்கலாம் என்ற சாத்தியம் தற்பொழுது வலுப்பெறுகின்றது. வாழ்க்கை விண்வெளியிலிருந்து வந்ததா என்ற கண்டுபிடிப்புகளுக்குள் நம்மை தள்ளுகின்றது இந்த கண்டுபிடிப்பின் மிக முக்கியமான விடயம். இந்த கண்டுபிடிப்பு பான்ஸ்மமே தியரி எனப்படும் ஒரு அறிவியல் கருத்துக்கு வலுவான ஆதாரமாக அமைகிறது. இந்த கோட்பாட்டின்படி வாழ்க்கையின் அடிப்படை கூறுகள் விண்கற்கள், விண்மீன்கள், இடைக்கோற்கற்கள், இன்டர் பிளானட்டரி டிபோஸ் மூலம் பூமிக்கு வந்திருக்கலாம் என்பதுதான். அதன் பின்னர் பூமியில் சூழலில் அவை வளர்ச்சி அடைந்து இன்று நாம் அறிந்த வாழ்க்கையாக மாறியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. எதிர்கால விண்வெளி பயணங்களின் முக்கியத்துவம் இதன் அடிப்படையிலே இருக்கும். இந்த கேள்விகளுக்கு மேலும் தெளிவான பதில்கள் பெற பல முக்கியமான விண்வெளி பயணங்கள் நடைபெற்று வருகின்றன. ஹயாபுசா 2 ஜப்பானின் விண்வெளி நிறுவனம் அனுப்பிய இந்த பயணம் ஒரு விண்கல்லிலிருந்து மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வந்துள்ளது. ஒசிரிஸ் ரீக்ஸ் நாசா அனுப்பிய இந்த பயணம் பென்னு என்ற விண்கல்லிலிருந்து சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை ஆய்வு செய்து வருகின்றது. இந்த மாதிரியான வாழ்க்கையின் தொடக்கம் பூமிக்கு அப்பால் உயிர் இருக்குமா? மனித வாழ்க்கையின் உண்மையான மூலம் எது என்ற கேள்விகளை முக்கியமான பதில்களை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. முடிவாக இந்த கண்டுபிடிப்பு மனித வாழ்க்கையை குறித்து நமது புரிதல் மற்றும் மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. வாழ்க்கை பூமியில் மட்டும் உருவானதா அல்லது அதன் விதை விண்வெளியிலிருந்து வந்ததா? இந்த கேள்விக்கான பதில் ஒருவேளை எதிர்காலம் விண்வெளி ஆய்வுகளிலிருந்து மறைந்திருக்கலாம். அதை கண்டுபிடிக்கலாம். பிரபஞ்சம் மிகப்பெரியது, அதில் மனித வாழ்க்கை ஒரு சிறிய அத்தியாயம் மட்டுமேயாக இருக்கலாம் என்று அனைவரும் கருதுகின்றார்கள். இது எதிர்காலத்தில் விண்வெளியில் செய்யக்கூடிய ஆய்வுகள் நமக்கு இன்னமும் புதிய புதிய தகவல்களை, மனிதனை குறித்தான மூலக்கூறுகளையும் நமக்கு அறியப்படுத்தலாம். நிச்சயமாக அந்த காணொளிகளை தாங்கியும் இந்த தமிழா செய்திகள் உங்களை நோக்கி வர காத்திருக்கின்றது. மீண்டும் இது போன்ற நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.